அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரி எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்க சிறப்பித்து இணைந்துள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர், ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அட்மிட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. இறைவா, மனித குலத்தை அந்த உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்டு ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவன அகத்துடன் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக கொண்டு எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்போடும் தோற்றம் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழாவை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளியே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடிய ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது 2981 பாசமிகு நண்பர் ஆளுநர் பாஸ்கரன் அவர்களை வரவேற்கின்றோம். எங்களது 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய சாசன தலைவர் மற்றும் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களையும் வரவேற்கின்றோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அயராம் பாடுபட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற சேர்மன் நிர்மலா ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். மற்றும் உதவி சேர்மன் அவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது யோகா நல்ல சிவமையா அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்திய நிகழ்வு நம்முடைய இறைமதி ஐயா அவர்களையும் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அனைத்து காலச்சக்கரம் நண்பர்களையும் வரவேற்கின்றோம். ஐயா மணிகண்ட ஐயா வந்திருக்காரு. நமஸ்காரம் ஐயா, வாங்க. தினப்படி வாங்க. அனைவரையும் வரவேற்று இன்றைய தினம் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள பரமேஸ்வரனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி, நமஸ்காரம். நன்றி, நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரி ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அனைவரும் நேராக அமர்ந்துக்கிறோம். நன்றாக மூச்சை எடுத்து எடுத்து நன்றாக உச்சரிக்கிறோம்.
சின்மய முத்திரை ஊ எழுத்து. ஆதிமுத்திரை இம்மெழுத்து. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றி. கால் நேரம் நீட்டிக்கிறோம். கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. இப்போ அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நன்றாக மூச்சு தொடங்க. ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. கால் நேரா நீட்டிக்கிறோம். அடுத்து லெஃப்ட் லெக். கால் நீட்டுங்க. ரைட் லெக். லெஃப்ட். ஓய்வு. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சில் தொடங்க. தாடாசனம். இப்ப நம்ம செய்ய போற ஆசனம் முதல்ல தாடாசனம். காலை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகளை நேரம் வச்சுக்கிறோம். முதல் நிலை. கைகளை மெதுவா மேல உயர்த்தி நல்லா கை கோர்த்து பிடிச்சுக்கிறோம். கைகளை திருப்பி நல்லா உயர்த்துறோம். காலையும் நல்லா மேல உயர்த்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு நிலை. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. தாடாசனம் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்தோட்டத்தை எடுத்துட்டு போகும். நல்லா சுறுசுறுப்படையும். நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு இதை நல்லா செய்வாங்க மாணவர்கள்லாம். இதை கண்டிப்பா செஞ்சா டைட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு பயிற்சி. ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம் காலை. உட்கட்டாசனம்.
கைகள் நேரம் நீட்டிக்குங்க. மெதுவா அப்படி சேர் பொசிஷன் வந்துருங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. மெதுவா கைகளை கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. உட்கட்டாசனம் செய்யறதுனால நம்முடைய மூட்டுக்கள் வலிமை அடையும். குதிக்கால் பகுதியில வலி இருந்துச்சுன்னா அந்த குதிக்கால் வலி எல்லாம் சரியாகும். கால் பாதம் தட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தட்டையா இருந்துச்சுனாலும் அவங்க இந்த பயிற்சி செய்யறதுனால நல்ல இயல்பு நிலைக்கு நன்றாக வரும். முதுகு தண்டு வட வலி சரியாகும். அப்படியே நம்ம அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நீட்டிக்கங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. பறவை முகாசனம் 1. மூச்சு விட்டுட்டே கை மேல கொண்டு வாங்க. மூச்சு விட்டுட்டே கால் பெருவரல பிடிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தலை கீழே கொண்டு போங்க. நல்லா வயிற்று பகுதியில் தொடையோடு நல்லா டச் ஆகணும். அடுத்து ஜஸ்ட் கீழே இருக்கும் தோள்பட்டை தலை நல்லா கீழே இறக்கிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு கால் கீழே முற்ற அளவுக்கு கொண்டு போங்க தலையை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. மூச்சுடுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே வரும். யாரெல்லாம் நீண்ட காலம் வாழணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் விரும்புறீங்களோ அவங்களே இந்த ஆசனங்களை நல்லா சிறப்பா செய்யும். ஒரு 20 கவுண்டிங் 30 கவுண்டிங் கூட நீங்க செய்யலாம். செய்யும் போது இந்த கையை இங்க பிடிச்சு உடம்ப வந்து நல்லா கீழே இப்படி இழுக்கணும். அப்படி இழுக்கிறது மூலியமா நம்ம முதுகுத்தண்டோட வந்து நல்லா நேரா வந்துடும். நல்ல ஸ்ட்ரெயிட்டா அப்படி உட்கார்ந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா எவ்வளவு நேரம் வேணாலும் இப்படி உட்கார்ந்துருக்க முடியும். சரிங்களா? அடுத்தது உத்தான பாதாசனம். இப்படி கீழே படுத்துறோம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருக்கிறோம். கைகள் நல்லா தரையில அழுத்தமா வச்சு ஒரு அடி மட்டும் மேல தூக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விடுங்க. டெய்லி 20 செகண்ட் செஞ்சிட்டோம்னா முதுகுத்தண்டோட எந்த வலியுமே வராது. நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும். ட்ரை பண்ணி நீங்க கண்டிப்பா செய்யுங்க. பெண்களுக்கெல்லாம் நல்லா கண்டிப்பா அந்த இடுப்பு வலி வந்து போயிடும். அடுத்தது படகாசனம். காலை மேல கொண்டு வரணும், தலை மேல கொண்டு வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மெதுவா கீழே இருக்கு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க.
படகாசனம் செய்யறதுனால நம்முடைய மேல் வயிற்று தசைகள் குறையும். இந்த 2 ஆசனங்களையும் படிப்படியா உத்தான பதாசனம், இந்த படகாசனம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய தொந்தி வயிறு வந்து கண்டிப்பா கரைஞ்சு, கொழுப்பெல்லாம் கரைஞ்சு வயிறு நல்லா, வயிற்றுப்பகுதி உறுப்புகள் வந்து நல்லா வலிமையடையும். ஹெர்னியா போன்ற கர்ப்பப்பை இறக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல பயிற்சி. இதோட சேர்த்து நம்ம சர்வாங்காசனம், மச்சாசனம் செய்யறது சிறப்பு. நல்லா இடுப்பை மேல பிடிச்சுக்கணும். சர்வாங்காசனம் மேல தூக்கி நல்லா இடுப்பு பிடிச்சிக்கணும். தோள்பட்டையில வெயிட் இருக்கணும். கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அறுபது செகண்ட் செய்யணும் இந்த ஆசனம். கால் விரல்களையே பார்த்துட்டு அமைதியா இருக்கும். சர்வாங்காசனம். நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் நன்றாக வேலை செய்யும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்தோட்டம் போகும். இது 1 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். 1 நிமிடத்துல 3 நிமிஷம் கூட இதை செய்யலாம். மெதுவா காலை கீழே கொண்டு வந்துடுறோம். நன்றாக மூச்சு விடுறோம். இந்த ஆசனங்கள் நம்ம 1 நிமிடம் செய்யணும். 1 நிமிடம் நல்லா மூச்சு காற்றை கவனிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். சாந்தி ஆசனம். ஒன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே உச்சந்தலை கீழே கொண்டு போகணும். மச்சாசனம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. முழங்கை பேலன்ஸ் பண்ணி இன்னும் தலையை கீழே கொண்டு போகணுமா? தலையை நல்லா எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. தோள்பட்டை மேல வரணும். ஜஸ்ட் நல்லா மேல வரணும். உச்சந்தலை வந்து நல்லா தரையில போய் டச் ஆகும். இந்த முழங்கை இப்படி பேலன்ஸ் பண்ணீங்கன்னா தான் உடம்பு, தலை வந்து நல்லா கீழே போகும். இந்த முழங்கை வந்து நல்லா பேலன்ஸ் கொடுக்கணும். பாருங்க, கை இப்படி பின்னாடி வச்சு நல்லா உச்சந்தலையும் நல்லா கீழே கொண்டு போகும். இந்த சப்போர்ட்டுக்கு முழங்கை வச்சு நல்லா அழுத்தமா எவ்வளவு கீழே உள்ளவங்க அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. அப்பதான் இதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த பயிற்சி செய்யறது மூலியமா நல்ல ஆரோக்கியத்தை அடைய முடியும். அப்படியே எழுந்திருச்சுருங்க. இடது கால் அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. வலது கால் அப்படி வச்சு மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு நீங்க வஜ்ராசனத்திலையும் கோரலாம், இது மாதிரி சுகாசனத்திலையும் கோரலாம், அல்லது 2 காலை மேல போட்டு பத்மாசனம் போட்டு கூட கோந்துக்கலாம். நீங்க உங்களுக்கு எது வசதியோ அப்படி கோந்து. ஒன்றாக சின்மத்தை வச்சு மூச்சு கவனிங்க. ரைட் ஹேண்ட் பெருவரில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 13, 14,
50. நன்றாக மூச்சு கவனிங்க. அப்படியே கொஞ்சம் அன்மியூட் பண்ணி செய்ய பார்க்கலாம். நல்லா மூச்சு விடுறீங்களான்னு பார்க்கலாம். மூச்சு பயிற்சி செய்யற சவுண்ட் பார்க்கலாம். எவ்வளவு செய்யறீங்க. நல்லா மூச்சு விடணும். முதல்ல வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, நல்லா மூச்சு கவனிங்க. நம்ம சுவாச உறுப்புகள் மட்டும் எப்பவுமே நல்லா தூய்மையா நல்லா மூச்சு காற்று போற அளவுக்கு இருக்கு. அதான் நம்ம நன்றாக சுவாசிக்க முடியும். அடுத்தது மூச்சு உள்ளே இருக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. அடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரெண்டு கையில் சின்ன முத்திரை. நன்றாக மூச்சு கவனிங்க. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுறோம். ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு விடுவோம். நாடி சுத்தி பிராணாயாமம். பெருவிரல் வச்சுட்டு மெதுவா இடது பக்கம் மூச்சு எடுத்து வலது பக்கம் விடுவோம். வலது பக்கம் மெதுவா மூச்சு எடுத்து இடது பக்கமே விடுவோம். ரெடி, ஸ்டார்ட். அடுத்து ஆதிமத்தை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20.
8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. மிக சிறப்பு, அழகா செஞ்சிட்டீங்க. டயர்டா இருந்தா அப்படி கைகளை உரசி முகத்துல இப்படி ஒட்டி எடுத்துருங்க. பேரண்ட ஆற்றல் நம் உடல் முழுவதும் பற்றி படர்ந்து தூய்மை அடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் நம்முடைய உடலும் மனமும் முழுமையான ஆரோக்கியம் பெற தொடர்ந்து இப்பயிற்சிகளை நாம் செய்வோம். நீண்ட காலம் வாழ்வோம். நம்மளுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி நாம அமைதியாகவும் கவனமாகவும் வாழ்வோம். ஒவ்வொரு செகண்டு கவனம் மாறினா நமக்கு எப்ப வேணாலும் நம்முடைய உறுப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம உறுப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எதையுமே விட்டோம்னா திரும்ப எடுக்க முடியும். கல்லீரல் வீக்கானாலோ, பித்தப்பையை எடுத்துட்டாலோ, கணையத்தை சொல்லக்கூடிய தன்மையை இழந்துட்டாலோ மறுபடியும் அதை மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால உணவு முறை, உடல் ஒழுக்கம் ரொம்ப தேவை. அதுக்கு நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். வேற ஒன்றும் செய்யப்படும். நன்றாக பயிற்சிகளை செய்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். நாம் வாழ்வோம் அமைதியாய். நாம் வாழ்வோம் அமைதியாய். அப்படியே சாதனையாசன நிலையில் படுத்துங்க. நல்லா மூச்சு கவனிங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு கிடைத்த ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் காலை வேளையில் நமக்கு அற்புதமாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த பயிற்சி முறைகள் என்பது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம செய்யக்குள்ள உடல் அளவுல நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. உறுப்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியையும் வலிமையும் ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் நம்ம செய்துகிட்டு இருந்தாலும் இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்வாக தான் இருக்குது. கண்டிப்பாக அனைவரும் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி முறைகளை செய்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக கீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். நவராத்திரி பாத்தீங்க விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று இரவு நேரத்துல வேலைக்கு போறாங்களா, நைட் டியூட்டி பாக்குற அவங்களுக்கு உடம்புல பல்வேறு விதமான உபாதைகள்லாம் வருது. இதெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நைட் வாட்ச்மேன் போறது, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள், டேட்டா பேஸ் ஒர்க் பண்றவங்க, ஆக மொத்தம் இரவுல பணி செய்யறவங்க, பகல ஃப்ரீயா இருக்கிறவங்க, இவங்களுக்கு பல்வேறு விதமான உபாதைகள் வரும். ஏன் தெரியுங்களா? இரவுனா தூங்கணுங்க, முடிச்சிருக்க கூடாது. இவங்களுக்கு சொல்யூஷன்லாம் இல்லை, வேலையை ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். எதுக்குங்க வாழ்றோம்? நிம்மதியா ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தானே. பகல் டியூட்டி பண்ணுங்க, இரவு வேலை செய்யாதீங்க. ஏதோ மாசத்துல ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. தினமும் இரவு மட்டும்தான் வேலை செய்வேன் அப்படின்னு அந்த வேலைக்கெல்லாம் போறவங்க உடம்பு அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிப்புக்கு அந்த அந்த வருமானம் உங்க உடம்புல நோயை குணப்படுத்துறதுக்கே சரியா போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இரவு வேலையில போறவங்க அதை ரிசைன் பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல வேலையா பாக்குறதாங்க சிறப்பு. இல்லைங்க நான் போய் தான் ஆகணும், ஏதாவது உதவி செய்யுங்க,
எனக்கு இருக்க வருமானத்துக்கு, நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு அதாங்க செட் ஆகுது, இதை வச்சுதான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னீங்கன்னா சில ஐடியாலாம் சொல்றேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ காலையில ஒருத்தர் வேலைக்கு போறாரு, எத்தனை மணிக்கு போவாரு? ஒரு 8 மணி 9 மணிக்கு போறாரு. டிஃபன் சாப்பிட்டு போறாரா? மதிய சாப்பாட்டுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போறாரா? மதியம் 1 மணி 2 மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்றாரா? அப்புறம் சாயந்தரம் வந்து வீட்டுல ஈவினிங் நைட்டு சாப்பிட்றாரா? இது பகல்ல வேலைக்கு போறவங்க. இந்த இரவு வேலைக்கு போறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க, இரவு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவாங்களாமா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்துதான் சாப்பிடுவாங்களாமா. இரவு வேலைக்கு போகும்பொழுது இரவுல லஞ்ச் இருக்குமா இல்லையா? நீங்க பகல்ல தூங்குற ஆளு, நைட்டு வேலை செய்யற ஆளு, அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இரவு தான் பகல், பகல் தான் இரவு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நைட்டு முடிச்சுட்டு இருந்தா பசிக்கும், பசிச்சா சாப்பிடணும், இது யாருமே செய்யறதே இல்லை. அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியறது இல்லை. இங்க பாருங்க, நைட்டு யாரெல்லாம் டியூட்டிக்கு போறீங்களோ வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சு கேரியர்ல எடுத்து டிஃபன்ல எடுத்துட்டு கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு நைட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. திடீர்னு அன்டைம்ல 1 மணி 2 மணி 12 மணி இந்த மாதிரி அன்டைம்ல ஒரு கபகபான ஒரு பசி வரும். அந்த பசியப்போ நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னாதான் இரவு தூக்கத்தை கெடுத்து வேலை செய்யும் பொழுது உடம்புக்கு ஏற்படுற அந்த அசௌகரியங்கள் சரியா போகும். அப்ப என்ன பண்றோம், பசிக்குது, ஆனா இரவு சாப்பிடணுங்கிற ஒரு கான்செப்டே இல்லாதனால ஒண்ணு டீ குடிச்சிட்டே இருப்போம், இல்ல காபி குடிச்சிட்டே இருப்போம், சில பேர் தம் அடிப்பாங்க, சில பேர் தண்ணியில் அடிப்பாங்க. இதெல்லாம் பண்ண என்ன ஆகும், உணவு கொடுக்க வேண்டிய ஒரு உடம்புல போதைப் பொருளையோ இல்ல லாகிரி வசதியோ கொடுத்தா இதுதாங்க சைடு எஃபெக்ட். அதனால இனிமேல் இரவு வேலைக்கு போறவங்க நல்ல உணவு கொண்டு போங்க. அன்டைம்ல எப்ப பசிக்குதோ உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடுங்க. சாப்பிட்டு மட்டும் பாருங்களேன், அருமையா இருக்கும். அதே மாதிரி நைட்டு டிராவல் பண்ற கார்ல போறவங்க, பஸ்ல போறவங்க எல்லாம், கார் ஓட்டுற டிரைவர் எல்லாம் என்ன பண்ணணும்னா நைட்டு சாப்பிடணும். இவங்க என்ன சொல்றாங்க, சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்னும் அவ்வளவு சாப்பிட சொல்லல. உடலுக்கு உணவு வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், சர்க்கரை வேணும், கொஞ்சமா சாப்பிடணும். அந்த நல்ல உணவு சாப்பிட்டா தான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், மறுபடியும் தூக்கம் முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனவே இரவு உணவு அவசியம். 2வது, இந்த வீட்டுக்கு வரீங்க இல்லையா, நைட் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. இந்த வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாம் என்ன பண்றாங்க, முதல்ல குளிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும். ஏடிஎம் போயிட்டு வரணும், சித்தப்பா பார்க்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு, காய்கறி கடைக்கு போகணும்னு அந்த 4-5 வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறீங்க இல்லைங்களா? அப்படி பண்ணக்கூடாதுங்க. பாருங்க, இரவு வேலைக்கு போறவங்க பகல்ல வீட்டுக்குள்ள வரீங்க இல்லையா, வந்த உடனே பல்லே விளக்க வேண்டாம், சாப்பிடவே வேண்டாம், குளிக்கவே வேண்டாம், நேரா போய் படுத்து தூங்கிடணும். இன்னைக்கு ஒரு கசகசம் அப்படிலாம் இல்ல. நைட்டு வேலைக்கு போறவங்க வீட்டுக்கு வந்த உடனே படுத்து தூங்கி பாருங்களேன். வந்தோன்னு படுத்துருங்க, படுத்த உடனே ஒரு அப்படியே அபாரமான ஒரு தூக்கம் வரும் பாருங்க. இவருங்க அது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அரை மணி நேரமோ, அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம் தூங்கினா நைட்டு ஃபுல்லா தூக்கம் முடிச்சதுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிருங்க, சரியா போயிருங்க. அதாவது வீட்டுக்குள்ள வந்த உடனே படுத்துடணும், மறுபடியும் அதுவா எப்ப முழிக்குதோ அப்ப எந்திரிச்சுதான் குளிக்கணும், சாப்பிடணும், மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, காலையில வீட்டுக்கு வந்தோம்னா அப்பாடா இப்பதான் நைட்டு வேலை முடிச்சிருக்கோம்னு குளிக்கிறீங்களா, குளிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த தூக்கம் இருக்கு இல்லையா அது கலைஞ்சிருது. அப்புறம் சாப்பிடுறீங்க இல்லையா, சாப்பிட்டோன்னே கலைஞ்சிரும். அப்புறம் 4-5 வேலையை பாக்குறீங்க இல்லையா, தூக்கம் ஓடியே போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து படுப்பீங்க, தூக்கம் வராது. மறுபடியும் தூக்கம் வரைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும், டைம் வேஸ்ட், அசதி. அதனால வீட்டுக்குள்ள வந்த உடனே படுங்க, படுத்துருங்க. ஒருவேளை ரொம்ப பசிக்குதுன்னா வந்த உடனே குளிக்காம கொஞ்சமா இந்த தூங்குற அளவு கொஞ்சமா ஒரு வாழைப்பழம், ஒரு இட்லி அந்த மாதிரி கொஞ்சமா சாப்பிட்டு படுத்துருங்க. இரவு வேலையை முடிச்சுட்டு வந்தவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே படுத்து நல்லா படுத்துட்டே இருக்கணும். உங்களுக்கா அதுவா முழிப்பு வரும். முழிப்பு வந்ததுக்கு அப்புறமா எந்திரிச்சு இப்ப யோசிங்க, பசிக்குதா, இல்ல குளிக்கலாமா, இல்ல இப்படியே படுத்துட்டு தூங்கினா இன்னும் நல்லா இருக்கான்னு இன்னும் தூங்குங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இருந்தீங்கன்னா இரவு தூக்கம் கெடுத்தீங்க இல்லையா, அதனால வர சைடு எஃபெக்ட தப்பிச்சுக்கலாங்க. அப்புறம் இந்த நைட்டு வேலைக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க,
பகல்ல சும்மா தானே இருக்கோம்னு வேற வேலைக்கு போறாங்க, வேற ஏதோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. பகல்ல தூக்கம் வருதோ இல்லையோ சும்மாவாவது படுத்திருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், சும்மா இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஏன்னா இங்க பாருங்க, இரவு இரவு சும்மா இருக்கீங்கன்னு நம்ம ஏதாவது வேலைக்கு போறோமா? பகல்ல வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இரவுல சும்மாதான் இருக்கோம் அப்படின்னு எங்காவது வேலைக்கு போறாங்களா, இல்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? இரவு இது நடக்குதோ இல்லையோ படு தூங்கிடுறாங்களா இல்லையா? அப்போ இரவு வேலைக்கு போறவங்களுக்கு பகல் இருக்கு இல்லையா, அதை இரவு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நீங்களா நைட்டு மாதிரி ஒரு கற்பனை பண்ணி நைட்டு ஒரு வேலை ஊரே அடைஞ்சு கிடந்து இருட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பேசாம படுத்து தூங்குவீங்களா? இல்ல தூக்கம் வருதோ இல்ல சும்மா படுத்து கிடப்பீங்களா? அந்த மாதிரி நினைச்சிட்டு பகலில் நிறைய வேலையெல்லாம் செய்யாம ஓய்வு எடுத்தாதான் இரவுல தூக்கம் கெடுறதுக்கு நமக்கு காம்ப்ரமைஸ் ஆகும். எனவே இரவில் வேலைக்கு போறவங்க இரவு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. அது வீட்டு சாப்பாடா இருக்கட்டும், ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம். ஏன்னா ஹோட்டல் சாப்பாட்டுல அஜினோமோட்டோ சோடா பல்லாம் இருக்கும், அதுக்கு நீங்க சாப்பிடாமயே இருக்கலாம். வீட்டு உணவு இரவுல சாப்பிடுங்க, வீட்டுக்கு வந்த உடனே படுத்து தூங்குங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், இரவு வேலைக்கு போறவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி நன்றி நன்றி. இன்றைய வேலை நமக்கு அற்புதமாக காலை வேளையில் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த கிளர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இறைமதன் ஐயா ஈகையை பத்தி விளக்கம் கொடுக்க போறாங்க. ஒரு நிமிஷம் ஐயா இன்னும் வரல. ஒரு நிமிஷம் இந்த ஐயா இணைஞ்சிருவாங்க. இந்த ஒரு நிமிஷம்.
நன்றி. இன்று நமக்கு வாழ்க்கை தத்துவத்துல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கடமையை பற்றி சிறப்பா ஒரு குறிப்பெடுத்து சிறப்பித்தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈகை ஈகையை பற்றி பல்வேறு உதாரணங்களுடன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அற்புதமான விளக்கம். ஒவ்வொரு வாரமும் ஈகையை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த ஈகையை நாம் செய்வதற்கு நமக்கு எந்த விதமான அனுகிரகம் கிடைக்கும் என்பதை பற்றி அற்புதமான ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உதாரணத்துடன் நமக்கு அற்புதமா விளக்கம் கொடுத்து வராங்க. அந்த வகையிலே இன்று நமக்கு அந்த வாழ்க்கை தத்துவத்தின் ஈகையின் தொடர்ச்சியை இன்று அளிக்க இருக்கிறார்கள் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள். இன்றும் நமக்கு அந்த ஈகையின் தத்துவத்தை விளக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அண்மை பண்ணீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக்கும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் அவர்களே. நம்ம தொடர்ந்து ஈகை என்ற ஒரு உயர்ந்த குணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஈகை பற்றி பேசணும்னா நிறைய நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சிந்தனைகள் அதுல விரிந்திருக்கு. ஒரே ஒரு நோக்கம் மட்டும் நமக்கு தெளிவாயிடுச்சுன்னா நாம அடுத்த சிந்தனைக்குள்ள போலாம். மீண்டும் மீண்டும் சொல்வதுதான், இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனுடைய நோக்கம், உயிர், மனம், அறிவு எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேல போனா நம்ம வந்து வாங்கி இருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்ப இதற்கு திருப்பி என்ன அப்படின்னு கேட்கிற கேள்விதான் வந்து ஈகை. வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால முடிந்த வரைக்கும் நம்மால இயன்றதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து நம்முடைய வாழ்விலே நாம புண்ணியத்தை சேர்த்தி கொள்ள வேண்டும். இப்ப புண்ணியம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு, ஏன் ஆனந்தம் என்று கூட அது சொல்லலாம். அது கர்ணன் அவர்களை நம்ம எடுக்கலாம் சிந்தனைக்கு. அவருடைய உயிர் பிரியும் தருவாயில உயிர் உடலை விட்டு போகாது. ஏன் போகல அப்படின்னா, அவர் செய்த புண்ணியம் அந்த உயிரை போகாமல் பிடித்து வைத்திருக்கிறது. இப்ப இறைவனே வந்து அவர்கிட்ட பிச்சை எடுத்து அந்த புண்ணியத்தை பெற்றுட்டு போற வரலாறை நாம பார்த்திருக்கோம். அதாவது அன்னை தெரசா அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீங்க 2 கைகளை கூப்பி இறைவனை பிரார்த்திப்பதை விட 1 கையை நீட்டி பிறருக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்க செய்தீர்கள் என்றால் 2 கைகள் கூப்பி அவர்கள் உங்களை இறைவனாக வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. 2 கையை கூப்பிட்டு சாமி கும்பிடுறது, அதை காட்டிலும் 1 கையை நீட்டி மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்க அப்படி செய்யற போது, நல்லது செய்யும் போது அந்த 2 கைகள் உங்களை கடவுளாக வணங்கும். அது எப்படி ஒரு நிலை பாருங்க. நீங்கள் பிரார்த்தனை செய்தால் கடவுளின் அருகில் செல்லலாம். நீங்கள் சேவை செய்தால் கடவுள் உங்கள் அருகே வருவார். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நான் அதைத்தான் முதல்லயே சொன்னேன். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமே.
இப்ப இன்ப நிலைய, நம்ம மன அமைதிய தேடி எங்கேயும் நம்ம ஓட வேண்டியதில்லை. பிறர் துன்பம் போக்குற செயல் செஞ்சீங்கன்னா தானா அது நமக்குள்ள நடந்துட்டே இருக்கும். அந்த விதத்துல மீண்டும் அந்த கருத்தை பதிவு பண்ணி அடுத்ததுக்குள்ள போலாம். நம்மால என்ன செய்ய முடியும் இந்த சமுதாயத்துக்கு, அதை மட்டும் யோசிங்க. உங்களால பலதும் செய்ய முடியும். நீங்க இப்ப இருக்கிற சூழல்ல இருந்து கொண்டே, இந்த அறிவை கொண்டே, இந்த உடல்நிலையை கொண்டே, இந்த பொருளாதார நிலையிலிருந்து உங்களால எத்தனையோ செய்ய முடியும். ஏன்னா எத்தனையோ சாதிச்சவங்க எல்லாருமே நீங்க அவங்க வரலாறு எல்லாம் பாருங்க. பிறருக்கு பெரிய அளவுல உதவி செய்தவங்க எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல இருந்து வந்தவங்க இல்ல, சாதாரணமா இருந்து வந்தவங்க தான். அப்ப நம்மால என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவைன்னு பாருங்க. நம்மால என்ன செய்ய முடியும்னு பாருங்க. அதை நிச்சயமா நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல் நினைங்க, நான் ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு பயனா இருக்கணும், நான் இந்த உலகத்துக்கு ஏதாவது பயனா இருக்கணும், என்னால முடிஞ்சது இந்த உலகத்துக்கு செய்யணும்னு நீங்க நினைச்சாலே அந்த எண்ணமே நமக்கு எங்கெல்லாம் வழி இருக்குமோ எல்லா வழியும் நமக்கு திறந்து வச்சிரும். அதனால முடிந்த வரைக்கும் நாம என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? முடிஞ்சதை மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்கணும்னா கூட உங்க உடலும் மனசையும் நீங்க நல்லா வச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால முதல் நமக்கு கொடுக்கறதுங்கிறது தான் மகிழ்ச்சி சொல்றாங்க ஈகையில. உங்க உடம்பு மனசை நல்லா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அதற்கான பயிற்சி, தியானங்கள், யோகம் இதையும் முறையா முதல்ல செய்யுங்க. அதற்கப்புறம் இந்த உடலை கொண்டு நீங்க மற்றவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். ரைட், சரி, இந்த டாபிக் ஓகே. இன்னும் நிறைய நீங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஈகையை பற்றி. ஏன்னா ஈகை எதை ஒண்ணு நம்ம செய்யாம இருக்கோமோ அதை நம்ம அடிக்கடி நிறைய சிந்தனைக்கு எடுக்கணும். அப்பதான் அது செய்வதற்கான ஒரு மனோநிலை நமக்கு உருவாகும். சரி, நம்ம 4வது நிலைக்கு போலாம். 4வது நிலை மிக மிக முக்கியமானது. வாழ்க்கை தத்துவத்துல 4வது நிலை, அதாவது கடைசி 3. அது எழுதிக்கோங்க வாய்ப்பு இருந்தா. அறிவின் நிலைப்படிகள் 3 என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இல்லாட்டி அறிவின் படிநிலைகள் 3 அப்படி எழுதிக்கோங்க உங்களுக்கு புரிகிறதுக்காக. அறிவின் படிநிலைகள், அதாவது நம்மகிட்ட ஒரு அறிவு இருக்கு இல்லையா, மனிதனிடம் இருக்கிற அறிவுக்கு 3 படி நிலைகள்ல அந்த அறிவு வேலை செய்யும். அது ஒன்று பக்தி மார்க்கம், அதை நம்பிக்கை வழி என்று சொல்லலாம். பக்தி மார்க்கம். 2வது ஞான மார்க்கம், இதை விளக்க வழி என்று சொல்லலாம். பக்தி மார்க்கம் அது நம்பிக்கை வழி. 2வது ஞான மார்க்கம் அது விளக்க வழி. 3வது நிலை முழுமை பேர், அது முக்தி நிலை, ஞானம், அந்த நிலை. அப்ப நம்ம எந்த நிலை அடையணும்? இந்த முழுமை பேரு அப்படிங்கிற ஒரு நிலையை அடையணும். அப்ப அதுக்கு 2 நிலைகள்ல நாம கடந்து வரணும். முதல் நிலை தான் பக்தி மார்க்கம். இப்ப பக்தி மார்க்கம்னா என்ன, ஞான மார்க்கம்னா என்ன, முழுமை பேர்னா என்ன? முழுமை பேரு அப்படிங்கிறது ஒரு மனிதன் இந்த எந்த நோக்கத்திற்காக இந்த பிறப்பை எடுத்தானோ அந்த பிறப்பினுடைய நோக்கத்தை அடைவத நிலைக்கு பேர் முழுமை பேர். அப்போ நாம இது தொடங்குறப்ப உங்களுக்கு எப்படி தொடங்கணும்னு உங்களுக்கு தெரியும். தேவைகள் 3ல தொடங்கணும். சாப்பாட்டுல தொடங்கணும். பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவை அப்படின்னு தொடங்கணும். அப்ப உணவுக்காக நாம் தேடக்கூடிய இறையிலிருந்து இந்த ஆன்மாவுக்கான தேடுதலான இறைவன் வரைக்கும், அதுவும் இறை, இதுவும் இறை, இறை முதல் இறை வரை அப்படின்னு வச்சுக்கலாம். அத்தனையுமே இந்த வாழ்க்கை தத்துவத்தில் அடக்கும். அப்போ அந்த இறைவனை அடைவதுதான் நம்மளோட உச்சகட்ட இலக்கு. 12வது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, முழுமை பேரு, முக்தி, ஞானம், சித்தி, வீடு பேரு, இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை அடையாம நம்ம ஆன்மா நிறைவு பெறாது. திரும்ப திரும்ப பிறப்பெடுத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப நம்முடைய
வாழ்க்கை அதை நோக்கி போகணும்னா 3 படிநிலைகள்ல அறிவு நிலை செயல்படுதுன்னு சொல்றாங்க. முதல் நிலை என்ன அப்படின்னா பக்தி மார்க்கம், நம்பிக்கை வழி. இது காலங்காலமா உலகம் முழுக்க பல விதங்கள்ல பரவப்பட்டிருக்குது. இப்போ இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாமே வந்து ஒரு பக்தி மார்க்கத்தை சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் அடிப்படையா. அப்ப இதுல என்ன நடக்குது ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத நம்பி அதை கடைபிடிக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ எல்லாருக்குமே நீங்க எல்லாருமே பொட்டு வைக்கிறீங்க. ஏன் பொட்டு வைக்கிறீங்கன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. இதுல வந்து மேபி நம்ம ஏதாவது கேட்டிருக்கலாம். மொட்டை அடிக்கிறோம், ஏன் சாமி கும்பிடுறோம், ஏன்னு கேட்டிருக்கோமா நம்ம? தெரியாது. எல்லாம் நல்லா இருக்கலாம்னு பொதுவா காரணம் சொல்லுவோமே தவிர, எல்லாம் நல்லதுக்காகத்தான் இருக்குன்னு சொல்லுவோமே தவிர, ஒரு கோயிலுக்கு போறீங்க, செருப்பை விட்டுட்டு போறீங்க, ஏன்னு தெரியுமா? ஏன் கோயில் மலை மேல வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் அதை சுத்தி வர்றீங்கன்னு தெரியுமா? ஏன் சிலையெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா? அங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் என்ன விளக்கம் என்று நமக்கு தெரியுமா? அங்க ஏன் தேங்காய் வச்சிருக்காங்க, அங்க ஏன் பழம் வச்சிருக்காங்க, அங்க ஏன் ஊதுபத்தி வச்சிருக்காங்க, அங்கேயே ஒரு தீபத்தை ஏத்துறாங்க, இதுக்கு எவ்வளவு பேருக்கு நமக்கு முழுமையான விளக்கம் தெரியும்? அங்க கொடிமரம்னு ஒண்ணு வச்சிருக்காங்களே, அது எதுக்காக? அந்த இடத்துலதான் விழுந்து கும்பிடணும்னு சொல்றோமே, அது எதுக்காக? சரிங்களா? இப்படி கோயிலுக்குள்ள 1000 விஷயம் இருக்கு. வலப்பக்கமா தான் சுத்திட்டு வரணும்னு சொல்றாங்களே, அது எதுக்காக? நவகிரகங்கள்னு வச்சிருக்காங்களே, அதை போய் கும்பிடுறோமே, எதுக்காக நம்ம கும்பிடணும்? அது எப்படி கும்பிடணும்? பஞ்சபூதத்தினுடைய வெளிப்பாடு என்ன அங்க இருக்குது? இப்படி எல்லாம் நீங்க கேள்வி உங்களையே கேட்பாருங்க. தீர்த்தம்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே, அது எதுக்காக கொடுக்குறாங்க? கோயில்ல அந்த இறைவனை சின்ன இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்களே, அதை அப்படியே திறந்து விட்டாங்கன்னா எல்லா பக்கம் சாமி பார்த்து கும்பிட்டு போயிடலாமே. ஏன் அந்த சின்ன இடத்துல அவங்க வைக்கணும்? போய் போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் ஏன் அந்த கடைசியில போய் இறைவனை பார்க்குற மாதிரி அவங்க வைக்கணும்? அதுக்கெல்லாம் ஆராதனை, அபிஷேகங்கள் எல்லாம் பண்றாங்களே, அதுக்கு நான் காரணம் என்ன? அதை பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்களே, அதுல என்ன இருக்குது? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா மேக்சிமம் பதில் தெரியாது. வெரி மேக்சிமம் பதில் வந்து தெரியாது. எல்லாம் நல்லதுக்கு தாங்க, இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, செய்யலாம். அப்ப இது என்ன அப்படின்னா, இது ஏதாவது சொன்னாங்க, நம்ம முன்னோர்கள் பெற்றோர்கள் சொன்னாங்க, அதை நம்ம அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறோம். இது நம்பிக்கை வழி. இதுல போனா அந்த ஊர் வரும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு, நாம அப்படியே போயிட்டு இருக்கிறோம். பட் வருமா வராதானால நமக்கு தெரியாது. நம்ம அவர் சொன்னதை நம்பி போறோம், இல்லைங்களா? ஒரு ஏணியை பிடித்து கொண்டு ஏறுவது போலதான் இது. அப்ப ஒரு நம்பிக்கை வழி அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தேவை. பக்தி மார்க்கம் மிக மிக அவசியம். நான் இந்த இடத்துல சொல்றேன், ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கோங்க. ஞான மார்க்கம் வந்து பக்தி மார்க்கம் இல்லாம வர முடியாது. மகரிஷி சொல்லுவாங்க, பக்தி மார்க்கம் என்பது காய் போல, ஞான மார்க்கம் என்பது கனி போல. கனிதான் பயன்பாட்டுக்கு வரும், கனிதான் நல்லது, அதுதான் உயர்ந்தது. பட் காய் இல்லாம கனி வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி இல்லாம ஞானம் வருவது என்பது கஷ்டம். நிறைய பேர் ஞான மார்க்கத்துல உயர்ந்தவங்க பக்தி மார்க்கத்துல இருந்து தான் வந்திருப்பாங்க. மகரிஷி அவங்களே பக்தி மார்க்கத்துல தீவிரமா ஈடுபட்டவங்க தான். அவரோட வாழ்க்கை வரலாறு குறிப்பு நீங்க படிக்கிறப்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காரு. சின்ன வயதுல பிள்ளையாருக்கு சென்று தண்ணி ஊற்றி அதை கிளீன் பண்ணி எல்லாம் தீவிரமா பக்தி மார்க்கத்துல இருந்து பாராயணம் எல்லாம் பண்ணி இப்படிதான் வந்திருக்காரு. அப்போ அதற்கு அடுத்த நிலை என்ன? பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை ஒரு 13 வயசு வரைக்கும் அதுக்கு பெருசா சிந்திக்க தெரியாது. அதுகிட்ட போய் கடவுள்னா என்ன, பஞ்சபூதம்னா என்ன, இப்படி எல்லாம் சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா அப்படின்னு சொன்னா வாய்ப்பு குறைவு. இப்ப இருக்கிற குழந்தைக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கு. பட் அப்படியே இருந்தாலும் ஒரு 5வதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா தான் அவனுக்கு ஒரு ஒரு ஞானம் சம்பந்தமா ஏதாவது பேச முடியும். இன்னும் சுயமா சிந்திக்கிற அறிவு வந்தா தான் அவனுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியும். அப்ப அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணி ஆகணும்? சாமியை வச்சுதான் சொல்லி ஆகணும். அது எடுக்காத, சாமி கண்ணை குத்திரும், அப்படி அவனுக்கு சொல்லிதான் ஆகணும். ஆனா இன்னைக்கு அது கூட சொல்ல முடியறது இல்ல.
நான் எடுத்துட்டேன், நேத்தே நான் எடுத்துட்டேன், சாமியெல்லாம் ஒன்றும் கண்ணை குத்துரி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு இல்லையா? பட் குழந்தைகளுக்கு நாம நம்பிக்கை வழி தான் காட்டணும். வேற வழி இல்லை அவங்களுக்கு. சாமி கும்பிட்டா நல்லது இப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு விளக்கத்தை, ஞானத்தை நேரடியாக போதித்து விட முடியாது, அறிவினுடைய வளர்ச்சி வர்ற வரைக்கும். அப்ப பக்தி மார்க்கம் என்பது குழந்தைகளுக்கான ஒரு மார்க்கம். நீங்க வைத்துக் கொள்ளுங்க, அப்படி வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? அதே 13 வயதை கடந்துருச்சு அப்படின்னா நம்ம ஞான மார்க்கத்துக்குள்ள பயணிக்க வேண்டும். ஞான மார்க்கம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த பக்தி மார்க்கத்துல நீங்க செய்யறீங்கல்ல, அது எல்லாம் ஏன் செய்யறீங்கன்னு கேள்வி கேட்டு விளக்கம் பெற்றுக்கொண்டீங்கன்னா அது ஞான மார்க்கம். அப்ப அதை சரியா முறையா செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அது ஞான மார்க்கம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னேன், பொட்டு வைக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். பொட்டு வைக்கிறது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அதுதான் ஞான மார்க்கத்துல என்ன சொல்லப்படுது. நம்ம ஆக்கினை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பிட்யூட்டரி சுரப்பியை இயக்க வைத்து நாம தியானம் செய்யறோம் இல்லையா, ஆக்கினையில புருவ மையத்துல, அந்த இடத்துலதான் பொட்டு வைக்கிறோம். அப்ப அங்க ஒரு பிட்யூட்டரின்னு ஒரு சுரப்பி இருக்கு. அது இயக்கத்துக்கு வந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனம் கட்டுப்பாடா இருக்கும், புலன் கட்டுப்பாடா இருக்கும். அப்ப இதற்காகத்தான் கோவில்ல பொட்டு வைக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கத்தை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிட்யூட்டரி சுரப்பி எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கும் சந்தனத்தை வைத்தீங்கன்னா. அப்ப அந்த பிட்யூட்டரி இருக்கிற அந்த நெற்றி பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் ஒரு மனுஷனுக்கு. அதுலதான் தலையெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க கெட்ட நீர் கோர்க்க கூடாது, அதுக்கு திருநீர் வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் அந்த முகம் பகுதி அப்படிங்கிறது 5 புலன்கள் இருக்கிற இடம், தோல், வாய், மூக்கு, கண், காது. அப்ப அந்த இடத்துல கிருமிகள் எதுவும் தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு குங்குமம் என்று மஞ்சளாலான ஒரு பொருளை நமக்காக பண்ணி நம்ம முன்னோர்கள் திருநீர், சந்தனம், குங்குமம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அப்ப நாள்தோறும் கோவிலுக்கு ஏன் சொல்லணும்? கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்றாங்க. ஏன்? டெய்லியும் கோயிலுக்கு போனா அவன் எப்படி இருப்பான்? முதல்ல குளிப்பான் இல்லையா? குளியலையே நமக்கு நிறைய நன்மைகள் நடந்து போயிடும். குளிக்கணும் அப்படின்னா பக்தி மார்க்கம். ஏன் குளிக்கணும்னு தெளிவா கேட்டுட்டு குளிச்சிங்கன்னா அது ஞான மார்க்கம். அவ்வளவுதான். குளிக்கணுங்கிறது காலையில எந்திரிச்சா பச்சை தண்ணியில குளிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்லயே செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் ஏன் குளிக்கணும் தெரியாது. இப்ப ஏன் குளிக்கணும் நமக்கு சொல்லி கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாருமே குளிச்சுட்டு இருந்திருப்போம். ஏன்னா அதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு. ஆனா குளிக்கணும் அவ்வளவுதான். ஒரு சாமிக்கு மாலை போடுறீங்க, நிறைய ப்ரொசீஜர்ஸ் கடைபிடிக்கிறோம், அது பக்தி மார்க்கம். ஏன் கடைபிடிக்கிறேன்னு தெரியுது இல்லையில. அப்ப ஏன் கடைபிடிக்கிறேன்னு நீங்க தெரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா அது ஞானமா. ஏன்னா அதுல கொஞ்சம் இன்டைரக்ட் மெத்தட் நிறைய வச்சிருப்பாங்க. ஞான மார்க்கம் டைரக்டா பல மெத்தேடு வச்சிருக்கும், அவ்வளவுதான். எல்லாம் கடவுளை அடைவதற்கான வழிதான். சரிங்களா? பட் பக்தி மார்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது பவர்ஃபுல்லா வேலை செய்யும், குழந்தைகள் அளவுக்கு. அதற்கு அடுத்தது நம்ம ஞான மார்க்கத்துக்கு வரணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பக்தி மார்க்கத்தை உருவாக்கியதே மகான்கள் தான். அதனால பக்தி மார்க்கத்தை நம்ம எந்த இடத்துலயும் குறைவாக எடை போட்டு விட முடியாது. மிகப்பெரிய மகான்கள், ஞானிகள், யோகிகள், ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்துவர், இயேசு மகான், நபிகள், இவங்கெல்லாம் உருவாக்குனது தான் பக்தி மார்க்கம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்களோட அறிவு நிலை மிகப்பெரிய வளர்ச்சி அடையல. நானே சத்தியமாகவும் வழியாகவும் இருக்கிறேன்னு ஜீசஸ் சொல்றாரு. நான் தான் கடவுள் என்று பிரகடனம் படுத்துகிறார். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. அப்ப அந்த மகானையே நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிலுவையில் அடிச்சு கொன்னோம். இதுதான் நம்மளோட அறிவு நிலை. நபிகளை கல்லால் அடித்து துரத்தினோம். இன்னும் பல மகான்களை நாம துன்புறுத்தி இருக்கிறோம். அப்ப ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு அறிவு பத்தல இல்லைங்களா? உலகம் உருண்டைன்னு சொன்னவரையே நாம துன்புறுத்த நம்ம மனிதர்கள் தான். அப்ப ஏன்னா அறிவு நிலை அவ்வளவுதான்.
உலகம் தட்டையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம அறிவினுடைய பற்றாக்குறை. அப்ப அறிவு நிலை உயராத போது மனிதன் என்ன பண்ணி ஆகணும்? அந்த மனிதனுக்கு போதிக்கணும். வேற வழி இல்லை, என்ன பண்ணணும்? அப்ப மகான்கள் என்ன யோசிச்சாங்க? சரி, இவனுக்கு வந்து நேரடியா சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு அறிவு இல்லை, அப்ப இவனை எப்படி ரூட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச டெக்னிக் தான் கோவில். சாமின்னு ஒண்ணு இருக்கு, நல்லது செஞ்சா உனக்கு நல்லது கொடுக்கும், கெட்டது செஞ்சா உனக்கு கெட்டது கொடுக்கும், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு. இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல பயன்படுத்துற வார்த்தைகள் இல்லைங்களா? அதுலதான் இந்த கருட புராணம் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்னென்ன தப்பு செஞ்சீங்கன்னா இன்னென்ன தண்டனை அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா எனக்கு அது என்ன அறிவு கட்டி இல்லை. ஏன்னா சொர்க்கம்னு ஒன்றும் நரகம்னு ஒன்றும் இல்லை. பட்டு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு வானியல் கோள்கள் எல்லாம் தெரியாது அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா நம்புனாங்க. எதற்காக நம்புனாங்கன்னா, நம்ம வாழ்க்கையை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ப வச்சாங்க ஆக்சுவலா. இப்ப அதுல ஆனா நிறைய முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பக்தி மார்க்கம் வந்து சிதையறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. மக்களோட நம்பிக்கையை பயன்படுத்தி இந்த உண்மை தெரியாதால அதுல நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பக்தி மார்க்கம் என்பது நல்லதுதான், நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் நீங்க கேட்டுக்கணும். உங்களுக்கு சிந்திக்க தெரியாத வரைக்கும் பக்தி மார்க்கம் நல்லது. நீங்க சிந்திக்க தெரிஞ்சிருச்சுன்னா ஞான மார்க்கம்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க சாமிக்கு மாலை போட்டா எப்படி இருக்கிறீங்க, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க இருப்பீங்க. அதுதான் ஞான மார்க்கம். சரிங்களா? எல்லாத்துலயும் அளவோடு முறையோடு இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஞான மார்க்கம். நான் அதை பத்தி உங்களுக்கு அடுத்த வகுப்புல சொல்றேன். அப்ப பக்தி மார்க்கம் என்பது இறைவனை உணர்வதற்கான ஒரு வழிதான். பட் அது ஒரு எல்கேஜி மாதிரி வச்சுக்கோங்க. எல்கேஜி யூகேஜி ஒரு 5வது படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வேணுமா அப்படின்னா கண்டிப்பா வேணும். சரிதானுங்களா? மாற்று கருத்தே இல்லை. பட் அங்கேயே இருந்தா பரவாயில்லையா அப்படின்னா அதுல யூஸ் இல்லை. 5வது வரைக்கும் தான் நான் படிச்சுட்டு அப்படியே நின்றுட்டேன்னா நீங்க வேற எந்த பெரிய வேலைக்கு போக முடியாது. உங்க அறிவு நிலை அவ்வளவுதான் இருக்கும். அப்ப அடுத்தது நீங்க 6வது +2 டிகிரி இப்படி வரணும். அதுதான் ஞான மார்க்கம், முக்தி நிலை, முழுமை பேர் அதெல்லாம். சரி, அப்ப பக்தி மார்க்கம் என்பது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்களை அவர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்பி ஏன் எதுக்குன்னு கூட கேள்வி கேட்காம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. இன்னைக்கு அது கூட ஃபாலோ பண்றது யாரும் இல்லை. நம்ம தாத்தா பாட்டி காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு குளிச்சுட்டு வயக்காட்டுக்கோ வீட்டு வேலையோ செஞ்சாங்கன்னா இன்னைக்கு யாரும் எந்திரிச்சு குளிக்கிறது இல்லை. நேரத்துல தூங்குனாங்கன்னா யாரும் தூங்குறது இல்லை இல்லையா? இப்படி நம்ம வாழ்க்கை முறையிலேயே நம்பிக்கை வழி வந்து உடைஞ்சிட்டே இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்த நிலை ஞான மார்க்கத்துக்கு நம்ம வரணும். சரிங்களா? மறுபடியும் சொல்ற, பக்தி மார்க்கம் குறைவானது அல்ல. நீங்க பக்தி மார்க்கத்துல போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க கோயில்ல. நீங்க சும்மா போய் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க பக்தி மார்க்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். எதுக்காக உட்காரணும்? நான் தியானம் பண்றதுக்காக உட்காரணும். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக உட்காரணும். மனதை அமைதிப்படுத்துவதற்காக உட்காரணும். மனதை ஆற்றல் படுத்துவதற்காக உட்காரணும். அது ஒரு ஆற்றல் களம், எனர்ஜி பேங்க் கோயில் எல்லாம். அப்ப அந்த இடத்துல நான் உட்கார்ந்து மனசை அமைதிப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்தேன்னா எனக்கு அந்த நாள் முழுமைக்கான ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய விதி. அப்ப எதுக்காக உட்காருனே தெரியாம சும்மா உட்கார்ந்தோன்னே எந்திரிச்சு ஓடுற ஆளுகள்லாம் நிறைய இருக்கு. இல்ல உட்கார்ந்துட்டு நியாயம் பேசிட்டு கண்டதை சாப்பிட்டுட்டு. இப்ப ஏன் இது நடக்குது, ஏன் பண்ணணும்னு யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல. கோவில்கள்லயே வந்து அந்த கல்வி முறை இருந்தது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கோவில்ல சும்மா உட்கார்ந்து சிந்தனைக்கு ஏற்பது போல இடங்கள் நிறைய இருக்குவாங்க. சரிங்களா? சொற்பொழிவு ஆற்றுவது போல இடம். அப்ப அந்த இடத்துல வந்து அது சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்திருக்குது முற்காலத்துல. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்திருக்குது. பட் காலப்போக்குல அது என்ன ஆயிப்போச்சு, சாப்பாடு போடுற இடமா அந்த இடம் மாறி போச்சு முழுசா. இப்ப அதற்கான விளக்கம் தெரியறதுக்கான வாய்ப்பே அங்க இல்லாம போச்சு. அப்ப அந்த இடத்தை தான் இன்னைக்கு மகான்கள் கையில் எடுத்து நமக்கு ஞான மார்க்கத்தை கொடுக்குறாங்க. அதனால பக்தி மார்க்கம் என்பது ஒரு நல்ல மார்க்கம். ஆனால் அது எது வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்கணும். பக்தி மார்க்கத்துக்கு அடுத்தது நீங்க ஞான மார்க்கத்துக்கு வரணும். ஞான மார்க்கத்துல இருந்து நம்ம முழுமை பேறு நிலைக்கு போகணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வகுப்புல முழுமையாக சிந்திப்போம். சரிங்களா? மிக்க
அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செஞ்சிருவோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, குறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நான் நிறைவு செய்து கொள்றேன், நீங்க தொடருங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளை அற்புதமாக நமக்கு பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் மற்றும் சிறப்பான ஒரு நிகழ்வை இன்றைக்கு சிறப்பித்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்பது பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கம் தான் நமக்கு முதல் அது அப்படிங்கிறத பத்தி அது தொடர்ச்சி நம்ம ஞான மார்க்கம் அடைகிறதுக்கு பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு சிறப்பா நம்ம சொன்னாங்க. ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவங்க சொல்ற வார்த்தைகள், அவர் சொல்ற செய்திகள் எல்லாமே நமக்கு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா இருக்குது. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஐயா சொல்லக்குள்ள அந்த கோயில்கள் எதுக்கு இருக்கு, கொடிமரம் எதுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நல்லா தெளிவுபடுத்துறாங்க. நம்ம இந்த விண்ணியலும் வாழ்வியலும் இந்த ஆட்டம் சுதையா அவங்களோட கருத்துக்கள் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த கொடிமரத்தோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்க அந்த நிகழ்விலையும் நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்ப பாத்தீங்கன்னா இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல ஒவ்வொரு உதாரணமும் இல்ல, உதாரணத்துக்கும் நம்ம ஒரு விடையை தேடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எப்படின்னா ஆஹ் தோஷம், அப்ப ஆட்டம் சுதையா சொல்ல உள்ள தோஷம் அப்படிங்குள்ள அந்த தோஷத்துக்கு என்ன நற்பயன்கள், அதோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே ஐயா விண்ணியலும் வாழ்வியலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கொடிமரம் எதுக்காக இருக்குது, கொடிமரம் எதுக்காக யூஸ் பண்றோம், அப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம இன்னைக்கு அமைதுன்னு வச்சுக்கலாம். அந்த காலச்சக்கரம் பொழுதுல ஒவ்வொரு நபர்களும் நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ஐயா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பழமை எப்படி இருக்கணும், முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது, ஞான மார்க்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கத்துக்கும் நம்ம ஒரு நிகழ்வை நம்ம சிறப்பா ஏற்படுத்தி இந்த காலச்சக்கரத்துல நடத்திட்டு இருக்கோங்கிறதுதான் நம்மளோட பெருமை. அதாவது எப்படின்னாக்கா எல்லா விதத்திலையும் நம்ம ஒரு அற்புதமான ஒரு விடை, அற்புதமான ஒரு செயல்களை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி முறைகள் சொல்றாங்க. அப்படி அதான் அன்னைக்கு நேத்து கூட சொன்ன பாருங்க. அதாவது ஒரு பயிற்சி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதே விஷயங்கள் தான் தெரியும். பயிற்சிகள் தெரியும், அதோட விஷயங்கள் மட்டும் தெரியும். மற்ற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதான் கேட்கறாங்க, சுகர்னா எப்படி சரிப்படுத்துகிறது? அதாவது ஒரு பயிற்சி செய்யறவங்களே சுகர்னா எப்படி சரிப்படுத்துகிறதுங்கிற கேள்வியை நம்மள்ட்ட கேட்கறாங்க. அப்படின்னு போல நம்ம அந்த காலச்சக்கரத்துக்கு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா சுகர்னா என்னன்னா உங்களுக்கே தெரியும். அது ஒரு நோய் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு முதன்மையான பயிற்சியை நம்ம எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல நம்ம போயிட்டு இருக்கோம்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த விஷயங்கள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம ஆரம்பிக்கல. இப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த காலத்துல முன்னோர்கள் முன்னாடியே ஏஞ்சாங்க, காலையிலேயே ஏஞ்சாங்க, குளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னாங்க. நம்ம அந்த காலச்சக்கரத்தோட நிகழ்வும் அதை சார்ந்துதான். இன்னைக்கு காலையில நம்ம ஏந்திரிக்கணும், அந்த நிகழ்வுல கலந்துக்கணும். அந்த அதாவது நமக்கு அந்த காலையில அந்த கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு அற்புதமா கிடைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம முன்னெடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு செயல்களும் இந்த காலச்சக்கரத்தை பெருமை வாய்ந்ததா இருக்குது. பல்வேறு நபர்களும் நீங்களும் பயனடைகிறீங்க. நான் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒரு செய்தி போடுறேன். அதாவது இந்த குரூப்ல பயணிக்கிறவங்க நம்ம இந்த நிகழ்ச்சியில பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதுக்கு அவங்க மறுபிறவி எடுத்தோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு நடந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த பயிற்சி முறைகள் செய்ததுனாலதான் அப்படிங்கிறத ஒரு டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம இந்த நிகழ்வு சிறப்பான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா நினைத்து பார்க்க முடியாத, சொல்ல முடியாத, யாருக்கும் ஒரு எப்படி சொல்லணும்னாக்கா நம்ம
இந்த விஷயத்த பத்தி எதுலயுமே நம்ம வந்து இதுக்கு கருத்து சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு ஒரு முதன்மையான ஒரு செய்தியா தான் நம்ம இந்த காலச்சக்கரத்தை குடுத்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுறீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்ப ஐயா சென்ற வாரம் சொன்ன ஒவ்வொரு வாரம் சொன்ன மாரி அந்த ஈகையை பற்றி சொல்லக்குள்ள, நம்ம மற்றவர்களுக்கு இந்த நிகழ்வுகள பற்றி தெரியப்படுத்தி, அவர்களுக்கும் அந்த ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த கருத்துக்கள் வந்து உங்கள்ட்ட இருந்து நிறைய போயிட்டு இருக்கு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அனைவரையும் இந்த நிகழ்வுல பயன்பெற வைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குரூப்ல அன்னைக்கு போட்டிருந்தேன். அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிதம்பரத்துல 29ஆம் தேதி சிதம்பரத்துல வந்து இந்த காலச்சக்கரத்தோட நேரடி நிகழ்வு நமக்கு நடக்குது. அந்த நிகழ்வுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இலக்கியவனன் ஐயா வர்றாங்க, அகிலா மேடம் வர்றாங்க, நல்லசிவம் ஐயா வர்றாங்க, ரேகா அம்மாவோட இயற்கை உணவு நமக்கு அங்க சரி ரெடி பண்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் சார்ந்து நம்ம அங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால், அருகாமையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நிகழ்வுல கலந்துங்க. அவங்களெல்லாம் நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்குது. காலையில 9:30 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் அந்த நிகழ்வு. ஆ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க கண்டிப்பா கலந்துங்க. சிதம்பரத்துல உங்களுக்கு அந்த இடம் என்னங்கிறத நம்ம அந்த போஸ்ட்லயே நம்ம குடுத்துருக்குறோம். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஆ அதோட இடத்தோட அந்த இதுலயும் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த இன்விடேஷன்லயே எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதையும் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். எனவே வாய்ப்பை ஏற்படுத்திங்க. நம்ம இங்க பார்க்குற செய்தி தானே அப்படிங்கிறத நீங்க வந்து பக்கத்துல இருந்தா கூட சொல்றேன். செய்தி தானே அப்படிங்கிறத விட்டுட்டு, நேரடியா வந்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க வந்து அவங்களோட சந்திச்சு சில உரையாடல்கள் செய்து கொள்ளக்கூடிய அற்புத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 299 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவமையா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் நமக்கு இறை சாதனை மார்க்கத்தின் இறைபதனையா அவர்களின் அற்புத நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. அதற்கும் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வினை தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நமஸ்காரம். நன்றிங்க, வளமுடன். நமஸ்காரம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மயில்வாகனன் பேசுறேன். உடலுக்கும் அறிவுக்கும் நல்ல இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வழியை எங்களுக்கு காட்டினீங்க. உங்கள் அனைவருக்கும் ரோட்டரி சங்கத்துக்கும் குணபால ஐயாவுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.